புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 153. அவர்களின் செல்வாக்கினால் அங்கு இயற்றப்படுகிறது. அவர்களின் பேரரசு அல்லது அவர்களின் பங்கு மட்டும் இல்லை. ஆன்மா இல்லாத மனங்களும் வழிகாட்டியற்ற வாழ்க்கையும் எங்கிருந்தாலும் ஒரு சிறிய உடலில் சுயம்தான் முக்கியம். அன்பும் வெளிச்சமும் பெரிய தன்மையும் இல்லாத இடங்களில் இந்த வளைந்த நாகரிகர்கள் தங்கள் பணியை மேற்கொள்கிறார்கள். அனைத்து அரை உணர்வு உலகங்களுக்கும் அவர்கள் தங்கள் ஆட்சியை நீட்டிக்கிறார்கள். இங்கேயும் இந்த தெய்வங்கள் நம் மனித இதயங்களை இயக்குகின்றன. நமது இயற்கையின் அந்தி அவர்களின் பதுங்கிய இடம். இங்கேயும் இருண்ட ஆதிகால இதயம் மறைக்கப்பட்ட மனதின் மறைக்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அது நம் அறிவை தவறான ஒளியால் வழிநடத்துகிறது மற்றும் நமக்கும் காப்பாற்றும் உண்மைக்கும் இடையில் நிற்கிறது. அது இரவின் குரல்களால் நம்மிடம் பேசுகிறது. இருண்ட நம் வாழ்க்கை பெரும் இருளுக்கு நகர்கிறது. எங்கள் தேடுதல்கள் பேரழிவு தரும் நம்பிக்கைகளை கேட்கின்றன. கண்ணுக்குத் தெரியாத எண்ணங்களின் அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பகுத்தறிவற்ற சக்தியால் பயன்படுத்தப்படும் காரணம். இந்த பூமி மட்டும் நம் ஆசிரியரும் செவிலியரும் அல்ல. அனைத்து உலகங்களின் சக்திகளும் இங்கு நுழைகின்றன. தங்கள் சொந்த துறைகளில் அவர்கள் சட்டத்தின் சக்கரத்தை பின்பற்றுகிறார்கள் மற்றும் ஒரு குடியேறிய வகையின் பாதுகாப்பை மதிக்கிறார்கள். பூமியில் அவர்களின் மாறாத சுற்றுப்பாதையில் இருந்து வெளியே எறியப்பட்டது. அவர்களின் சட்டம் பாதுகாக்கப்படுகிறது. விஷயங்கள் தங்கள் நிலையான வடிவம் இழந்தது. ஒரு ஆக்கப்பூர்வமான குழப்பத்தில் அவர்கள் நடிக்கப்படுகிறார்கள். அங்கு அனைவரும் ஆர்டரை கேட்கிறார்கள், ஆனால் வாய்ப்பால் இயக்கப்படுகிறார்கள். பூமியியற்கைக்கு அந்நியர்கள். அவர்கள் பூமியின் வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வேற்றுகிரகவாசிகள் அல்லது எதிரிகள். அவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும். அவர்கள் வேலை செய்கிறார்கள், போராடுகிறார்கள் மற்றும் வலியுடன் ஒத்துக்கொள்கிறார்கள். இவை இணைகின்றன. அந்த பகுதி அனைத்து பகுதிகளும் மற்றும் புதிதாக இணைகின்றன. ஆனால் அதுவரை நாம் அறிந்து உண்மையாக வாழ முடியாது. அனைவரும் தங்கள் தெய்வீக நல்லிணக்கத்தை கண்டறிந்துள்ளனர். நம் வாழ்வியல் நிச்சயமற்ற பாதையில் காற்று வீசுகிறது. நம் மனதின் அமைதியற்ற தேடல் எப்போதும் வெளிச்சத்தை கேட்கிறது. அவர்கள் தங்கள் இரகசியத்தை அவற்றின் மூலத்தில் கற்றுக்கொள்ளும் வரை. காலமற்ற மற்றும் அதன் இடமில்லாத வீட்டின் வெளிச்சத்தில்